Hi friends, welcome to Kulambu Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சட்டுன்னு 5 நிமிஷத்துல குழம்பு எப்படி செய்யப்படுறாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர்ல ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நல்ல பழுத்த தக்காளியா தான் இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 7 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 7 உரிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது, பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காவில் நான் வெட்டி சேர்த்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு, அதாவது தக்காளி வந்து அரைவாசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துருங்க. ரொம்பவே சிம்பிளான குழம்பு தாங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லாவே வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நான் பருப்பு மத்தை இருக்குது பாருங்கள், அதில் தான் கடைய போகிறேன். நீங்கள் வந்து அந்த பருப்பு மத்தையும் வேண்டாங்க, தண்ணியிலேருந்து அந்த தக்காளி கத்திரிக்காயெல்லாம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாலாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த வேஸ்டேஜ் கூட உங்களுக்கு வராது. ரொம்பவே சிம்பிளாக வரும், குழம்பும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கடைஞ்சி தான் வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சுன்னா நீங்கள் கையில் கூட நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஆனால் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டிங்கன்னா அந்த தக்காளியோட அந்த வேஸ்டேஜ் கூட வராது. ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேன். இரும்பு பேன் சூடானுன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானுன்னா 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை வந்து நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா ரோஸ்ட் மாதிரி பொரிஞ்சிட்டோம். இது கூட பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுருலாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, நீங்கள் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குன்னா சட்டுன்னு இந்த குழம்பு செஞ்சு இட்லி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். தோசை கூட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தோசை, இட்லி, சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பார்த்திங்கன்னா 2-3 பல் பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிட்டு இருந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான். இப்போ வந்து தாளிச்சதை கொண்டு போய் நம்ம குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தோசை, இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சாதத்துக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மேலே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிறேன். தக்காளி விலை அதிகமாக இருக்கும்போது தக்காளி இல்லாமல் எப்படி தொக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண எங்க கூட மறந்துடாதீங்க.